வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நாம் பஞ்சு போல் இட்லிக்கு மாவு எப்படி அரைச்சி எடுக்கிறதுன்னு தான். அதுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக இதில் போட்டிருக்கேன். முதல்ல உளுந்தும் அரிசியும் என்ன அளவில் எடுக்கணுங்கிறது தான். உளுந்து 1 கப்பு எடுத்தோன்னா 4 கப்புக்கு இட்லி அரிசி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 4 கப்பு உளுந்துக்கு 16 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு மாவு நிறைய தேவைப்பட்டது. அதனால் இதை ரெண்டும் நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துடணும். கழுகி எடுத்த பிறகு உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி ஒரு 3-4 மணி நேரம் மினிமம் ஊற வச்சிடணும். 1 ஸ்பூன் வெந்தயமும் தனியாக தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். இப்போ இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா கழுகி எடுத்தாச்சு. நல்லா ஊறின பிறகு ஒரு வாட்டி கழுகி எடுத்தால் போதும். அடுத்தது இந்த கிரைண்டரை நம்ம நல்லா கழுகி எடுக்கணும். இதில் நான் கொஞ்சம் முன்னாடி சப்பாத்தி மாவு விரவி இருக்கேன். அதனால் ஒரு 2 வாட்டி தண்ணி விட்டு மேலோட்டமாக கழுகி எடுக்கிறேன். இது யூஸ் பண்ணும்போது நல்லா வൃത്തിயாக கழுகி எடுக்கணும். ஸோ இது இப்போ 2 வாட்டி தண்ணி விட்டு கழுகி எடுத்தாச்சு. அடுத்தது இதில் நம்ம உளுந்து போடலாம். என்னோடய கிரைண்டர் பொன்மணி டில்ட்டிங் கிரைண்டர் தான் நான் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்பவே உதவியான ஒரு கிரைண்டர். இது இப்போ நல்ல நீட்டாக இதை கழுகி எடுத்தாச்சு. இப்படி கொஞ்சம் ஓட விட்டு கழுகி எடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சின்ன பாத்திரத்தில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிடணும். அடுத்தது அந்த உளுந்தில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுடலாம். மொத்தமாக போட்டால் உளுந்து ஒரு வேளை சிக்கும். அதனால் நான் ஒரு ஆப்பையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இது கூட வெந்தயம் சேர்த்துடணும். இப்போ இது நல்லா ஓட விடலாம். தண்ணி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு கொடுக்கணும். இப்போ அந்த ஊற வச்ச வெந்தயம் கூட சேர்த்து நல்லா அரைய விடலாம். கட்டி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். மொத்தமாக தண்ணி விட்டோன்னா உளுந்து பொங்காது. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம தண்ணி சேர்க்குறது கட்டி ஆக ஆக தேவை இருக்குன்னா கொடுக்கணும். இது மாதிரி அப்பப்போ இந்த பிளேடு வச்சு வலித்து கொடுக்கணும். அப்போ அரையாத உளுந்து சைடில் இருக்கிறதும் நல்லா அரைய ஆரம்பிச்சிடும். இதை மூடி வச்சுட்டு அரைய விட்டுறலாம். மேலே பொங்கி வரும் சில சமயம். அதனால் கிட்டே தான் நின்று பார்த்துக்கணும். எங்கள் கிச்சனோட இந்த கிரைண்டிங் பார்ட்டு செட்டப் எப்படி இருக்கும்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாவு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மிக்ஸி, அதுக்கப்புறம் தேங்காய் திருக்கிற மிஷின் வச்சுருக்கேன். ஓரமாக இருக்கிறது புளி ஜாடியும் வச்சுருக்கேன். ஸோ இது மாவு அரையதுக்குள்ளே உங்களுக்கு
ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த உளுந்து நம்ம ஊற வைக்கிறது மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். அப்போது சீக்கிரமாக உளுந்து பொங்கி வரும். இட்லியும் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். இது உளுந்து மொத்தமாக அரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 30 நிமிஷம் எடுக்கும். ஸோ இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது இந்த உளுந்து எடுக்கிறதுக்கு கீழே ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதை மெதுவாக டில்ட்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு எடுக்கணும் இந்த உளுந்தெல்லாம். ஸோ அதுக்காக பாத்திரம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த உளுத்த மாவை நம்ம அப்படியே டில்ட்டு பண்ணி கீழே ஒரு ஸ்டூலில் பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எடுத்துடலாம். ஸோ இது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி மெதுவாக அந்த மாவை அந்த பாத்திரத்தில் விட்டுட்டு கை வச்சு ஃபுல்லாக நல்லா அதுலேருந்து வலிச்சு எடுத்துடணும். உளுந்து நல்லா பொங்கி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி லேயர்லாம் உழுது. ஸோ இந்த மாவை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இப்போது அந்த உளுந்த மாவை நல்லா மூடி வச்சுட்டு அடுத்தது அதே கிரைண்டருக்குள்ளே நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அரிசி போடுறது ரொம்பவே ஜாக்கிரதையாக போடணும். டக்குன்னு சிக்கிடும். தண்ணியும் ரொம்ப ஜாஸ்தி விட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்பூனில் அரிசி எடுத்து நம்ம அதில் போடணும். நான் அதுக்குன்னு ஒரு ஆப்பை வச்சுருக்கேன். அதில் எடுத்து கொஞ்சமாக அதில் அரையாக போட்டுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் சிக்காமல் ஓடின பிறகு அப்படியே மொத்த அரிசியும் அதில் சரித்து சேர்த்து விட்டுடலாம். தண்ணி ஜாஸ்தி விடவே கூடாது, மொத்தமாக தெறிக்கும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி தேவைன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவு நல்லா அரைஞ்சாச்சு. இதை அந்த உளுந்துக்க கூட எடுத்துடலாம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் கழிஞ்சு மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கும். அப்போது வேறு சின்ன பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது இட்லி பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா யூஸ்ஃபுல்லானது. இட்லி ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.